டிஎன்பிசியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th இலக்கணம் பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா டிஎன்பிசியில், அதாவது 11/8/2026 குரூப் 2 டிஎன்பிசிக்கு 2Aவுக்கும் நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க. தவறாமல் அப்ளை பண்ணி இந்த வருஷம் ஜெயிச்சிடுங்க. நான் அப்படியே சொன்னது தான், 10th இலக்கணம் இன்றைக்கி முடிச்சிடறேன்னு சொன்னேன், முடிச்சிடுறேன். ஓகேவா? அதில் குண்டலமும் குழைக்காதும்னா இம்முன்னு முடிஞ்சாலே எண்டு உமை, ஆடுகன்னா வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? அடுத்தது இதே தான் ஷார்ட்கட்டாக சொல்லிகிட்டே இருக்கேன். என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வண்ணமும் சுண்ணமும் எண்டு உமை, இம்முன்னு முடிஞ்சாலே எண்டு உமை. பயில் தொழில் வினைத்தொகை. ரைட்டா? இதேமாரி இம்பின்னு முடிஞ்சாலே மையின்னு முடிஞ்சாலும் சரி, ஊனுங்க முடிஞ்சாலும் வினை எச்சம். அதேமாரி லாஸ்ட்டாக பார்க்க போகிறது சித்தாள்ங்கிறது. சித்தாள் யார் எழுதுறது? நாகூர் ரூமி எழுதுனது. அதில் இலக்கண குறிப்பு இருக்குது. காக்கென்று, காக்க என்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கணீர், கணீர் கணீர் பேசுகிறாங்கல்ல, கணீர்னா கண்ணீர், நம்ம விடுற கண்ணீருக்கு எப்போதும் இடைக்குறைவு. கணீர்னா கணீர் என்பதன் இடைக்குறைவு. அதேமாதிரி பாருங்கள், காய்மணி, உய்முறை, செய்முறைனா வினைத்தொகைகள், மெய்முறைனா வேற்றுமை தொகை, கைமுறைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மூன்றாம் உருவும் பயனும் உடன் தொக்க தொகைகள். இதேமாரி 10th முடிச்சுட்டு 9th முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் 8th ஆரம்பிக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.